லேலுயா, சந்தோஷமா இருக்கீங்களா? லேலுயா, இந்த 10 மாத அளவும் நம் தேவன் நம்மை கண்ணி மணி போல பாதுகாத்து 11ஆம் மாதத்திலும் நம் தேவன் நம்மை இந்த ஆராதிக்கும்படியாக கூட்டி சேர்த்துக்கிறார். லேலுயா, லேலுயா. தேவன் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆரம்பத்தில் அநேக காரியங்கள், வீட்டு கூட்டங்கள், பெண்கள் கூட அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொடுப்பதற்கு தேவ கிருபை கொடுத்தாங்க. ஆனால் முதல் 2013 திருச்சபையில் ஆராதனையில் என்ன செஞ்சாங்க, வார்த்தை கொடுக்கும்படியாக தேவன் அந்த நாளில் என்ன செஞ்சாங்க, அண்ணன் என்ன செய்வாங்கன்னு பழக்க வைக்கும்படியாக என்ன செஞ்சாங்க, தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அந்த நாட்களில் சிறு பிள்ளையை போல ஒன்றும் தெரியாது. ஆனாலும் 2013 தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொடுத்ததுக்கப்புறம் 2025 ஆராதனையில் தேவ சமூகத்தில் நிற்பதற்கு, தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொடுப்பதற்கு என் தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கண்களை மூடி சில பாடல் வரி பாடி என்னுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. நான் கொண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் எங்கும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் எங்கும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன், தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர், தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தீர். நான் கொண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் எங்கும் தயவு. நான் கொண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் எங்கும் தயவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் என்னை தெரிந்து கொண்டு தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஹல்லேலூயா. தற்கால தேவைக்காக அவரை நோக்கி பார்த்தேன், ஆனால் தலைமுறையை தாங்கும்படி தேவன் திட்டம் கொண்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் இந்த நாளில் நம் மத்தியில் பேசும்படியாக ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார் என்றால் அவருடைய துதியை சொல்லி வருவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் 1 சொல்லுகிறது, இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன்,
உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறாரு, நான் தெரிந்து கொண்ட இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். நம்ம யாருக்கென்று ஏற்படுத்தியிருக்கிறாரா? அவருக்கென்று ஏற்படுத்தியிருக்கிறார். நீங்கள் நான் யாருடையவர்கள்? அவருடையவர். ஹல்லேலூயா. யாரும் எந்த கணவனோ மனைவியோ, கணவனுக்கு சொந்தம் கிடையாது, மனைவி கணவன் மாறி மாறி சேர்ந்தார். நான் இந்த மனைவிக்கு நான் சொந்தம், இப்போ கொஞ்சம் நாம் நினைச்சு நம்ம இணைத்திருக்கிறதுனால நமக்கு அந்த கணவனுக்கு சொந்தம். ஆனால் அவங்க எல்லாரும் யாருக்குரியவர்கள்னு அவருக்குரியவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளும். 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு புதுசா சொல்றதுக்குள்ள எல்லாம் நீங்க கற்று தேர்ந்ததே, எல்லாம் அறிந்ததே. அநேக என்ன செஞ்சிருக்கிறீங்க? வேத பண்டிதர்கள் இருக்கிறீங்க, வேதத்தை நல்லா நேசிச்சு வேதத்தின் வாழ்கிற தேவ பிள்ளைகள் இருக்கிறீங்க. ஆனாலும் தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கும் பொழுது தேவன் எனக்கு சொல்லி தந்தது மாத்திரம் அவங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுகிறாரு, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வாழ்வதே அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? ஆதாமுக்கு தன் மனுஷனை பூமி மண்ணினாலே உருவாக்கி ஜீவ வார்த்தையை, ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையில ஊதினார். ஹல்லேலூயா. அவர் நம்ம மேல ஊற்றப்பட்ட அந்த சுவாசம், அவருடைய சுவாசம் தான் நம்ம இப்பொழுது ஜீவனோட இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜீவன் சுவாசம் இல்லைன்னா என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. சுவாசத்தை கொடுத்து அதை அனுப்பி சொல்றாரு. அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா 15ல், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அவனை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று சொல்லி கட்டளையிட்டார். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன துணை? என்ன துணை? ஏற்ற துணை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவர் சொல்றாரு, நீங்கள் நான் யாருக்குரியவர்? அவருக்குரியவர். இந்த ஜனத்தை எனக்கு சொல்லி ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வரும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல சொல்லப்பட்டிருக்க எல்லா காரியம் உங்களுக்கு புரிந்தது தான். அவர் முதல்ல சொல்றாரு, ஆனாலும் 17, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அது சொல்லிட்டு சொல்றாரு, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை என்ன செஞ்சார்? உண்டாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மனுஷன் தேவன் இந்த பூமியை உண்டாக்கும் பொழுது என்ன செய்யறாரு? மலைகள், கடல், மிருகங்கள், மலை ஏற்றி நிறைய காரியங்கள் தேவன் உண்டாக்கிட்டு தான் அப்புறமா தான் என்ன செஞ்சாரு? எல்லாத்தையும் மனுஷன் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் மனுஷன் ஆதாமை என்ன செஞ்சாரு? உருவாக்கினார். ஹல்லேலூயா. இது மண்ணினால உருவாக்கினார். ஹல்லேலூயா. மண்ணினால இருந்து எடுத்து அவனை தன்னுடைய சுவாசத்தை அவனுக்குள்ள அனுப்பி அவனுக்கு என்ன செய்ய? ஜீவன் உண்டாக்குறான், ஜீவ ஆத்மாவானான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது யாருக்கு போதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆதாமுக்கு. ஹல்லேலூயா. ஆதாமுக்கு தான் முதல்ல சொல்றாரு. அடுத்த பத்தி பார்த்தீங்கன்னா 21ல், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணினார். ஆதாம் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல முதலாவது ஆதாம தேவன் சில உருவாக்கி அவன் எல்லா மிருக ஜீவங்களுக்கும் என்ன செய்யறான், பேர் வைக்கிறான். அந்த பேரை இந்நாள் வரைக்கும் அந்த மிருகங்களுக்கு பறவைகள் எல்லாம் அதே பேரா தான் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எல்லாமே கர்த்தர் சகலமும் நமக்கு நன்மைக்கு எதுவாகவே செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நன்மை தீமை அறியத்தக்கதா அவளுக்கு இந்த கனியை சாப்பிட்றாங்க. முதலாவது யார்கிட்ட சொல்றேன்னா ஆதாம்கிட்ட சொல்றார். அவள் இடையில என்ன செய்ய தனிமையாக இல்லை இருக்கக்கூடாது அப்படிங்கிற கட்சிகளுக்கு நல்ல ஏற்ற துணையை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யற, ஏற்ற துணையை அவனுடைய எலும்புல இருந்து எடுத்து அவளை மனுஷியாக என்ன செய்கிறாரு, ஆதாம் முன்னாடி தேவனை கொண்டு நிப்பாட்டுகிறார். ஹல்லேலூயா. இதுக்கிடையே நம்ம 3ஆம் அதிகாரம் எல்லாம் வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏவாள் என்ன செய்கிறார், கணவனோட தான் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அந்த எதனோட பராமரிக்க பண்படுத்தவும் அதுக்கு அவங்க கூட தான் இருந்தாங்க. ஆனா இந்த மனைவி என்ன பண்ணாங்க அப்படின்னா அவர் கணவனோட ஒட்டிகிட்டே சொல்லிதான் நீங்க கேள்விப்பட்டது. ஒட்டிகிட்டே இருந்திருப்பாங்க அப்படின்னா கணவனுடைய காரியத்திலே என்ன செஞ்சிருப்பாங்க, நடந்திருப்பாங்க. அப்போ இல்லை கணவனை விட்டுட்டு என்ன செஞ்சாங்க, தோட்டத்தை விட்டுட்டு என்ன பண்ணாங்க, சுற்றி பார்க்க போனாங்க. ஹல்லேலூயா. தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சுற்றி பார்க்கும்போது இடையில யார் வரா, சர்ப்பமாக என்ன செய்து வஞ்சிக்கிறது. அநேக காரியத்துல யார் வஞ்சிக்கப்படுகிறோம், ஏவாள் பெண்கள் நாம் தான் என்ன செஞ்சிடும், அநேக காரியங்கள்ல வஞ்சிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நம்ம இது வந்து பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? நான் பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் பேசக்கூடாது. ஏன்னா நான் பேசுறதே எனக்கு மறந்துடும். ஹல்லேலூயா. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவேன். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? பழைய ஏற்பாடு. சரியா? சரி, நம்ம புதிய ஏற்பாடு போகலாம். 1 பேதுரு 3 எல்லாம் தெரிஞ்சது. வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 1-4 வரை வாசிங்க. உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடத்தையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடத்தையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைந்துள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன செய்யணுமா, கீழ்ப்படிந்திருங்கள். அப்படி அவர்கள் யாராவது கணவன்மார் யாராவது திருவசனம் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கைகளை அவர்கள் பார்த்து நம்ம போதிக்கவே வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போதிக்க வேண்டும். போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே அவர்கள் என்ன செய்யலாம், ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னுதலினாலும் பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்கள் உடுத்திக் கொள்வதனாலும் புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் அழியாத அலங்காரமா இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. இதுவே தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குது, விலையேற பெற்றதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போதனை இன்றி என்ன செய்யலாம், கணவன்மார்ல ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. அடுத்தபடி சொல்லப்படுகிறது, மயிரை பின்னுதலினாலும் பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக் கொள்ளுதலினாலும் புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இருக்க வேண்டாம். சாயங்காலம் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாரும் சொல்ல முடியாது. எல்லாரும் சிலர் நினைச்சுவாங்க அப்படின்னா நல்லா கணவன் தொழில் போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி நினைச்சுவாங்க, நல்லா அலங்கரிச்சு பவுடர் போட்டு மேக்கப் பண்ணி நினைச்சுவாங்க இருப்பான். அப்படிதானே? ஹல்லேலூயா. அப்படிதான் செஞ்சிருப்பீங்க. கணவன் முன்னாடி நல்லா அலங்காரமா வந்து இருப்பீங்க. ஆனா கணவன் வரும்பொழுது நினைக்கிறாரு, மயிரை பின்னுதல், தலை சீவி வெளியே நல்ல மேக்கப் போட்டு கடை தொழில் போயிட்டு வர என்னை பார்க்க உடனே எப்படி இருக்கணும், என்னை பார்க்க எப்படி இருக்கணும், என் அழகுல மயங்கி இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி வெளியான ஒரு அலங்காரத்தை நம்ம போட்டுட்டு எப்படி நினைச்சுக்கிறோம், கணவர்கிட்ட வேஷம் போடுகிறோம். உண்மைதானா? வேஷம் போடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீங்க பேசுங்க அதாவது நான் சொல்றது பேசுறேன்னு சொல்லியிருக்கணும் சாரி. அதாவது என்னன்னா நீங்க கேட்குற கேள்வி பதில் சொல்லணும் இல்லையா? அப்ப என்ன வெளியே அலங்காரமா அவரு ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா தொழில் போயிட்டு வர்றாரு. வரும்பொழுது ஆப்பா என் மொடாட்டி என்ன சொல்வாளோ தெரியலையே, நீ போன தொழில் ஒன்றும் இல்லை, என்ன சொல்லுவாங்க தெரியலையே. ஆனால் அம்மா யார் வீட்டில் இருந்து நினைச்சுவாங்க, போயிருக்காரு இன்னைக்கு பல பிளான் நினைச்சு பண்ணியிருப்பாங்க. இதை யாருக்கு கொடுக்கணும், அதை இது கொடுக்கணும், நிறைய பிளான் பண்ணியிருப்பாங்க. கணவர் வருவார். வரும்பொழுது ஒரு என் ஆண்டவர் எனக்கு அந்த நினைவுல சொன்ன காரியத்தை சொல்லட்டுமா? என்னுடைய நான் என் கணவரோட வாழ்ந்த நாட்களில் எங்கள் வீட்டுக்காரர் டைரி எழுதுகிற பழக்கம் உண்டு. இப்போ அந்த டைரியோட வாழலை, இந்த டைரியோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அல்லேலூயா. என் மனவாழ்வனோடு வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னை பார்த்திக்கு வந்து தேவசத்தில் உட்காந்துருக்கும் பொழுது சொன்ன காரியம், அந்த பாட்டை படிக்கும் போது நான் அந்த வரியை உணர்ந்தேன். எத்தனை சகோதரமார்கள் குடிச்சிட்டு வருவாங்க, உங்களுக்கு தான் தெரியும், மனைவிமார் உங்களுக்கு தான் தெரியும். குடிச்சிட்டு வர்ற புருஷனை வசனத்தை சொல்கிறேன், காரியத்தை சொல்கிறேன். போதனை இன்றி மனைவிகள் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். அல்லேலூயா. எத்தனை மனைவி கணவனுக்கு ஆறுதலாக இருக்கணும். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாமல் வருவாங்க. வேற மனைவியாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கணவன் என்ன செய்யலாம், ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கீங்களா? உற்சாகமாக இருக்கீங்களா? சொல்லப்பட்டிருக்கு, மயிரை பின்னி ஆபரணங்களால் தன்னை உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்தல் புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு என்ன வேண்டாம், அலங்காரமா இருக்க வேண்டாம், உள்ளான அழகு. அல்லேலூயா. அல்லேலூயா. அழியாத அலங்கரிப்பா இராத சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அல்லேலூயா. அதுவே தேவனுடைய பார்வை எப்படி இருக்குது, விலையேற பெற்றதா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் நம்முடைய கணவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படாத இருக்கிறதுக்கு காரணம் யாரை சொல்ல முடியும் சொல்லுங்க? நாம் நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். அங்கேருந்து அவர் கஷ்டப்பட்டு கடவுள் போயிட்டு வருவார். போயிட்டு வந்தோடனே என்ன நினைச்சோம், பாக்கெட்டில் இருப்பா, வரும்போது பாக்கெட் பார்ப்போம், தண்ணி இருக்கா, ட்ரெயினாக இருக்கா, அப்பமா பார்க்க மாட்டோமா? நான் பார்த்துருக்கேன்ப்பா. அல்லேலூயா. நான் பார்த்துருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஆனால் பார்க்காத ஓட அடிச்சிருங்க. அப்போ இன்னைக்கு நிறைய பேக்கெட் தள்ளிட்டு வந்தால் இன்னைக்கு என்னது தான் நமக்கு, நூடுல்ஸ் தான், ஃப்ரைட் ரைஸ் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அழியாத அழகை உள்ள சாந்தம். ஏங்க நான் கேட்குறேன், கடல் தொழிலுக்கு நம்ம சபையில் போகிறாங்க, கடல் தொழில் தான் போகிறாங்க. கடலில் நீங்களா சங்கு போட்டு வச்சுட்டீங்க, கடலில் மீன் நீங்களா போட்டு வச்சிங்க? கடல் போட்டு வச்சிருக்காரு, கர்த்தர் போட்டு வச்சிருக்காரு. யாருக்கு எதை தரணும் அதை தான் தருவார். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், போன மச்சான் திரும்பி வருவாரு பணப்பையோட, பணமே இல்லை, வெறும் பாக்கெட்டா வர்றாரு. என்ன செய்வீங்க? உண்மையை சொல்லணும். எத்தனை பேர் நீங்கம்மா ஆறுதல் படுத்துவீங்கம்மா? என்ன மத்தியில் அதை கேட்குறேன். இல்லையா? எத்தனை பேர் நம்ம ஆறுதல் படுத்துவோம்? கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கிட்டீங்களா? தொழில் போறாரு, தொழில் போயிட்டு வந்த மச்சானே என்னைக்காவது வாங்க மச்சான் யாரையும் தொடச்சிட்டீங்களா? தொடச்சி பாருங்க, நல்லா இருக்கும். எத்தனை மணி இப்படி பேசுறோம்? நான் அவளுக்கு கொடுக்கணும், இவளுக்கு கொடுக்கணும், நான் கணக்கு வச்சுட்டு இருக்கேன், உனக்கு ஊத்துறதுக்கு மட்டும் காசு வந்துருமோ அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை பேர் கணவன்மார பேசுறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய சாந்தம், ஏன்னா அழியாத அலங்கரிப்பு. என் தேவன் அவர் சாந்தம் உள்ளவர். நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ள தேவன். நம்மளுக்கு வரும்பொழுது பரிசுத்தாவின் எதுக்கு நம்ம மேல ஊற்றப்பட்டார் அப்படின்னு சொன்னா நாம் சாந்தத்தை கற்றுக்கொள்ள முடியாது. இப்போ உலகத்தில் எவ்வளவு நல்லவங்க இருக்காங்க, எவ்வளவு பண்புள்ளவங்க இருக்காங்க, பாசமுள்ளவங்க இருக்கிறாங்க. ஆனா நம்ம தேவனுடைய வார்த்தையை சுமக்கிற நாம் எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. அடுத்த அதே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு 9ல், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று
தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வர வளைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். அல்லேலூயா. நான் முதல்ல வீட்டில் எப்படி இருக்கிறேன்? என் கணவனுக்கு அல்லேலூயா, கணவனுக்கு எப்படி இருக்கிறேன்? ஒண்ணுமே இல்லைனாலும். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், கடல்ல போட்டோ வச்சிருக்கோம், நிறைய தந்தாலும் நம்ம தான் வாங்கணும், குறைய தந்தாலும் நம்ம தான் வாங்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பமே இந்த ஆட்டம் ஆடுறேன் அப்படின்னு சொன்னா என் வீட்டுக்காரருக்கு நான் என்ன ஆட்டம் ஆடி இருப்பேன் என் வீட்டுக்காரோட. அல்லேலூயா. அப்ப இருந்ததானே இப்ப இருக்கு. அப்ப ஆடப்பது இப்ப பிள்ளைகளோட ஆரம்பிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? சந்தோஷம்னா என்னன்னு நமக்கு தெரியாது. நமக்கு ஃபுல்லா தேவை எல்லாமே பணம் பணம் பணம். பணம் இருந்தாதான் கணவன் நான் சந்தோஷப்படுத்துவேன். இன்னொன்று என்னன்னா, நம்ம வந்து ஒண்ணுமே கேட்க வேண்டாம் கணவன் மார்ட்ட. அவங்கள எடுத்து விடுவாங்க பாருங்க. என் மனைவிக்கு இது பிடிக்கும், இப்படி ரோட்டோரங்கள போட்டிருப்பாங்க, இது போட்ட என் மனைவி நல்லா இருக்கும்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை கணவர் மாதிரி அப்படி நீங்க வாங்கியிருக்கிறீங்க? இந்த ட்ரெஸ்ஸு என் பொண்டாட்டிக்கு போட்டால் நல்லா இருக்கும். அல்லேலூயா. வாங்கியிருக்கீங்களா? ரொம்ப சிரிக்கிறத பார்த்தா விதவிதமாக வாங்கி கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். அல்லேலூயா. அது எங்க போனா யார் நினைவா இருக்கிறாரு? மனைவி பிள்ளையோட நினைவா இருக்கிறார். அல்லேலூயா. அது வாங்கி கொடுத்தனால தான் சிரிக்கிறார், மற்றவங்கள வாங்கி கொடுக்கலையோ. அல்லேலூயா. எங்க வீட்டுக்காரரு எனக்கு வாங்கி கொடுக்குற சேலை, அவருக்கு பிடிச்ச சேலை கேரளா சேலை, அதை தவிர எனக்கு வேற எதுவுமே வாங்கி தர மாட்டார். விதவிதமா செய்வார்னா கேரளா சேலை தான் டிசைன் வாங்கி வருவார். ஆனா பாடல மட்டும்தான் விஷயம், டிசைன் மாறும், கலர் மாறும். ஆனா அவருக்கு பிடிச்சது கேரளா சேலை தான். நான் இப்போ கேரளா சேலையை கட்ட மாட்டேன். ஏன் ஏன் என்ன, நான் கேரளா சேலை உடுத்தி நான் போறது எங்க ஐயா பார்க்கணும்ல, ரசிச்சு ரசிச்சு வாங்கி தந்தார்ல. அல்லேலூயா. என்னைக்கு இப்படி ஒரு காரியத்தோட கணவரை பார்த்துருக்கீங்களா? மனைவியை பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்க உங்களுக்காகத்தான் என்ன செய்கிறாங்க. அன்னைக்கு எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தை சொல்லுவாங்க, பேக்கா என்னை பார்த்து சொல்லுவாங்க, பேக்கா உனக்கு பழக்க தெரியல பேக்கா அப்படின்னா. எதுக்கு? உழைச்சி 3 வருஷம் உழைச்சிட்டு வரான், இப்போ ஊருக்கெலாம் கொடுத்துட்டு வரான், நீ கண்டிக்க மாட்டியா அப்படின்னா. நான் கண்டிச்சா அவரு நினைச்சுவார். அவருக்கு ரொம்ப திறந்த இருதயம், வாரி வாரி கொடுத்துட்டு வந்துடுவார். அல்லேலூயா. வீட்டில் வந்து நான் செய்ய மாட்டேமா, சண்டை போட மாட்டேன். நிறைய இந்த கையினால 1 லட்சம் ரூபா இந்த கையினால நான் வாங்கியிருக்கேன். வருமானம் 50,000 வாங்கியிருக்கிறேன். அதிகமாக தரும்பொழுது அவர் தான் தருகிறார். குறைவா இருந்தாலும் நம்ம தான் சமாளிக்கணும். எத்தனை பேர் சமாளிக்கிறோம்? நம்ம சொல்லிடுவோம். நிறைய தரும் பொழுது சின்னக்கா ஒண்ணுமே தரலைன்னா இது உங்களுக்கு புரிஞ்சுட்டா சரிதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக அதே ஏசாயா 43 22. ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கு, ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் இன்னைக்கு வரைக்கும் என் புருஷனோட சலிக்காம வாழ்கிறேன் சொல்ல முடியும்? அல்லேலூயா. எத்தனை கணவர்மா சொல்ல முடியும்? புதுசா தம்பி மாதிரிலாம் இருக்கீங்க. ஆனா எத்தனை பேர் என் மனைவி தான் அப்போ எப்படி என் கண்ணு தெரிஞ்சாலும் இப்பவும் அப்படியே தெரியுறா சொல்றோம். ஒரு அலையில சொல்லுங்க சத்தமா, அலையில கை மடுத்து கூட அலையிலே சொல்லணும். அல்லேலூயா. மத்தவங்களா? அல்லேலூயா. சலிப்போடதோ குடும்பம் நடத்துறீங்களோ? அல்லேலூயா. அப்ப துடிச்சிச்சுல, உள்ள வந்த உடனே இது இங்க, ஐயோ என்னுடைய எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள வந்துட்டாளே. அல்லேலூயா. உள்ள வந்துட்டாலே என்னத்தை செஞ்சிருவா?
எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாளே. எங்க பெண்களுடைய கேரக்டரு என்ன அப்படின்னு ரொம்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, ரொம்ப பாசத்துக்கு இடம் கொடுப்பாங்க, அதே நேரத்தில் வச்சும் செய்வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா கூட வாய் திறக்க மாட்டீங்களா? அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுக்குள்ள அவர் சொல்றாரு, துதிக்கிற என்னை குறித்து மன சலிச்சிட்ட. கணவனை குறித்த சலிப்பு, மனைவி குறித்த சலிப்பு, பிள்ளைகளுக்கு பெற்றோரை குறித்த சலிப்பு, சபைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆண்டவரை குறித்த சலிப்பு. எத்தனை பேர் ஆண்டவரோட சேவை சமூகத்துல டெய்லி ஆண்டவரே நம்ம சமூகத்துல எத்தனை பேர் ஓடி வரோம்? அப்போ நான் ஆரம்ப நாட்கள் என்ன செஞ்சோம்? ஓடி 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 வந்தோம். ஆண்டவர் எதாவது செஞ்சிட மாட்டாரா? எதுக்கு? அவர் பாக்கெட் தள்ளி இருக்குதா, அவர் சட்டையை ஒண்ணுமே இல்லாம இருக்குதா? ஆனால் எல்லாம் கொடுத்துட்டாரு, எல்லாம் கொடுத்துட்டாரு. கொடுத்து பெற்றுக்கொண்டு வாங்கிட்டு இன்னும் அது செய்யலையே, இது செய்யலையே அப்படின்னு சொல்லி இந்த உலக பிரகாரமான காரியங்களை குறித்து தான் நம்ம யோசிக்கிறோமே ஒழிய, தேவனுடைய இருதய அவர் சொல்றாரு, இந்த ஜனத்தை நான் எனக்குன்னு ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். அல்லேலூயா. குடும்பத்துல கணவனை குறிப்ப ஒரு சலிப்பு, இவனை போய் கெட்டிட்டேன் பாரு. வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஐயோ எப்போ பார்ப்போம், எப்போ வருவார், இங்கிட்டு வருவாரா, வேற யார் அவர் சாயில வந்தாலும் அவரா இருப்பாரோ அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட பார்க்குறது. அப்படிதான் ஆண்டவரே என்ன செய்யறோம்? ஆரம்பத்துல போனா இது செஞ்சிட மாட்டாரா, தந்துட மாட்டாரா, எல்லாத்தையும் வாங்கி வாங்கி தின்னுட்டு தானே. அல்லேலூயா. ஒரு அம்மா சொன்னாங்க, ஜோக்குக்கு தான், தப்பா எடுக்க வேண்டாம். நான் என் புருஷன்கிட்ட ஏதாவது சாப்பிடணும்னு எனக்கு ஆசைன்னா அப்படி கேட்பேன், எப்பா எனக்கு வேண்டாம்ப்பா, என் கூட பிள்ளை வளர்த்தீங்களா, அந்த பிள்ளைக்காவது வாங்கி கொடுக்கணும்ல, ஐசா பாருங்க. அல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும், அவளை சட்டி இவ சாப்பிட்றது, அதுல குளிர் காயிறது. அல்லேலூயா. வாங்கி வாங்கி சாப்பிட்டு இருக்கிறோம். அதே போலதான் அப்பாட்ட வாங்கி வாங்கி சாப்பிட்டு கொழுத்து போய் இருக்கிறோம். ஆனா திரும்ப அவருக்கு என்ன செய்யறோம்? அவர் சொல்றாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, மனம் சலித்து போனார். தேவனுக்கு என்ன குறைய கண்டோம்? அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நாம் ஒருவரோடு ஒருவர் 26 வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை எனக்கு சொல். அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், வழக்காடு என்கிட்ட வா, ஒருவரோடு ஒருவர் வழக்காடுவோம் வா. நான் உனக்கு நியாயமே செய்யலை அப்படின்னு என்கிட்ட என்ன செய், எனக்கு நினைப்போட்டு. நான் மறக்காத தேவன், எனக்கு நினைப்போட்டு. அல்லேலூயா. எனக்கு நினைப்போட்டு, எந்த காரியம் உனக்கு செய்யலை சொல்லி, எனக்கு எதுவுமே பெற்றுக்கொள்ளாம நம்ம உட்காந்துருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனாலும் ஒரு சலிப்பு. யார் மேல? சபைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேவன் மேல. போய் நான் என்னத்தை கண்டேன்? டெய்லி நான் தான் போறேன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமே வரல. அல்லேலூயா. ஒரு மாற்றமும் வரல. அப்படி தேவன் மேல நமக்கு என்ன வந்துருது? சலிப்பு வந்துருது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடு. நேற்று ரேஷன் கடை போயிட்டு வரும்பொழுது அப்படியே ரோட்டில் இருந்து யோசிச்சுட்டே வரேன், ஆண்டவரே என் பிள்ளைகள் வளர்ந்துட்டு வராங்க ஏசப்பா, என் வாழ்க்கை எப்படியோ உங்களுடைய கரத்தில் என்ன செஞ்சிருச்சு, திருப்பிட்டீங்க. உங்கள் மனவாட்டியை என்னை பக்கபலமாக வச்சுருக்கீங்க. யார் தொடாத, எனக்கு தொடரணும் யார் நினைச்சாலும் அவங்கள தேவன் எனக்கு முன்பாக பேசுவார், நிர்மூலமாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அனுபவிச்சுட்டு தான் அவங்களை பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நம்மளுக்காக நான் அவரை நோக்கி கூப்பிடுறேன். இந்த அண்ணன் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது முந்தா நாள் தான் சொன்னாங்க. முந்தா நாள் தான் அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு தேவன் சொன்ன அந்த வாக்கு, தேவன் இப்படி தான் நீ அழைச்சாரு, இப்படி வாக்கு பண்ணி தான் என்ன செஞ்சாரு,
என்னை கூட்டிகிட்டு வந்தார் அப்படி சொல்லி பிரசங்கம் பண்ணலை. ஆனால் காரியங்கள் என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. அல்லேலூயா. அந்த காரியம் நம்ம சொல்லும் பொழுது அப்போ அந்த காரியத்தை நம்ம எப்படி உட்கொண்டோம்? எப்படி உட்கொண்டோம்? அல்லேலூயா. நம்ம ஆரம்பத்தில் நல்லா தான் என்ன செஞ்சோம்? குடும்பம் நடத்தணும். ஆரம்பத்தில் நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை, அப்படி ரொம்ப ஐக்கியத்தில் இருந்தோம். ஆனால் இப்போ ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று சொல்லி உட்பேர் எனக்கு ஒரு குறை உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கள் வீட்டில் 6 மணி நாட்கள் சொல்லுவாங்க, மரணம் மட்டும்தான் நம்மளை பிரிக்கும். அந்த அந்த அதுக்கடையில் 2 பேருக்கு இடையில யாரும் வரக்கூடாது. நீ முந்தி மறிப்பியோ நான் முந்தி மறிப்பணும். ஒருவேளை நான் முந்தி மறிச்சிட்டேன்னா கல்லறையில் சந்திப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில என் தேவன் என் கணவரை என்னை விட்டு கொண்டு போனதுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? செய்ததுக்கு நன்றி சொல்லுவேன். ஏன்? என்னடா இத அவ நடந்து வந்த பாதை எல்லாம் கரடு முரடு. என்ன சொல்றா? அல்லேலூயா. கர்த்தர் கொண்டு போயிட்டாரு. ஏன் கொண்டு போனா தெரியுமா? அதை உங்களுக்கு சொல்லித்தாரேன். சரியா? எப்பவும் தொழில் போயிட்டு வர்ற கணவன்கிட்ட ஒரு 2 மணி நேரம் வீட்டு வாசல உட்காந்து பேசுங்களேன். கணவன் மகளுக்காதான். தொழில் விட்டா தெரு, மனைவிட்ட பேசுறதுக்கு நேரமே இருக்காது. நேரமே கிடையாது. அல்லேலூயா. எப்போ வீட்டுக்கு வருவோம், எப்போ இவளை பார்த்துட்டே இருக்க வேண்டாம், இவளை பார்த்தா இவ என்ன பார்த்து தெரிஞ்சிட்டா, இப்போ பழைய சரிச்சுக்கிட்டா. நம்ம என்ன செய்யலாம்? இவள்கிட்ட உட்காந்துருக்கு வெளியே ரோட்டுனா நிறைய பேர் பார்க்குறேன். நம்ம இங்கே உள்ளவங்கள பார்க்குறேன் வெளியே நேரத்தை கடத்திட்டு வர்றது. அல்லேலூயா. ஏன் அந்த நேரத்தை கடத்துல அந்த நேரத்துல மனைவி நேரத்துல ஏன் உட்காந்து நம்மளால பேச முடியல? எங்க வீட்டுக்காரங்க 6 மாசம் அங்க வெளியே, 6 மாசம் உள்ள, அப்படிதான் இருப்பாங்க. அந்த 6 மாச பிரிவுல நாங்க நான் எழுத மாட்டேன், எனக்கு எழுத தெரியாது. எங்க வீட்டையா டைரி எழுதுவாங்க. அந்த டைரியில எல்லாரும் ஊருக்கு போயிட்டு கொடுத்து நீங்க என்ன எழுதுவீங்க? பதில் பேசுங்க. பணம் கொண்டு வராரா, எனக்கு ட்ரெஸ் எடுத்து இருந்திருக்காரா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்படின்னு ஓப்பன் பண்ணுவீங்க சூட்கேஸ, இல்லையோ? ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். இந்த 6 மாசமும் என்னை விட்டு பிரிஞ்சிருந்த அவரு பெருமைக்காக சொல்லலை. என்ன நினைச்சாரா, என்ன யோசிச்சாரா, என் பிள்ளைய நினைச்சாரா? ஏன்னா என்னை விட்டு நான் வெளியே கடந்திருக்கிறார். என் நினைவாகவே இருக்கிற கர்த்தர். அப்ப என்னோட நினைவெல்லாம் வந்த உடனே டைரியை தான் தேடுவேன். என்னை குறித்து என்ன எழுதியிருக்காங்க இந்த தேதியில, என் பிள்ளைய குறித்து என்ன எழுதியிருக்காங்க இந்த தேதியில, என் நினைவாகவே இருக்கிறாங்க. புரியுதா அவங்களுக்கு நான் சொல்றது? கணவனுடைய நேசம், மனைவியினுடைய நேசம். 6 மாசம் அங்க முடிச்சு வீட்டுக்கு வருவாங்க. எத்தனை கணவன் மனைவிக்கு வேலை செஞ்சு கொடுக்குறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. வேலை செஞ்சு கொடுக்கணுங்க. 2 பேரும் ஷேர் பண்ணிக்கணும். இது எங்கள் பாப்பா டீ பாஸ் சொல்லுவா, எப்பா போதும் பிராணம் கொண்டாடிட்டு இருந்தே போய் வா, நீ என்கிட்ட வா அப்படின்னு கூப்பிடுவா. எவ்வளோ ஜாலியாக இருக்கும் பார்த்தீங்களா? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? நான் என் மாப்பிள்ளை செய்கிறேன், இவரே பிடிச்சா வெளியே போக மாட்டார், படுத்துருவார். நான் செய்கிறேன், நானே 100 ரூபா, ஏன்னா நிறைய தரும்போது நான் தான் வாங்குறேன். அப்போ 100 ரூபா கொடுக்க முடியும் அவளுக்கு. இது அல்லேலூயா சொல்லுவா. குடிச்சிட்டு வந்தாங்க, வீட்டிலேயே இருப்பாங்க. வீட்டில் இருக்கிறது நீங்கள் விடுறீங்களா? கூட 100 ரூபாய்க்கு ஓட்டு குடிக்கிறது தான் காரியம் பண்ணுறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தப்பா சொல்றணும். எத்தனை பேரு குடிச்சிட்டு வந்துட்டாரு, இருக்கட்டும், நேற்று உழைச்சி 1000 தந்தாருல, சரி உடம்பு வலிக்கப்படும் அப்படின்னு எத்தனை பேர் நினைப்பீங்க? அதுக்காச்சும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி யாரும் நினைக்கக்கூடாது. பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 2 மனமும் ஒருமனப்படும் பொழுது
கணவனுடைய இருதயத்தை புரிந்த மனைவி, மனைவியுடைய இருதயத்தை புரிந்த கணவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்துல தேவனை இருதயத்தை புரிந்த நம்ம எல்லாரும் யாரு? மணவாட்டி. அவர் மணவாளர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இருதயத்தை புரிந்து நம்மள என்ன சொன்னாரு? இந்த இருளில் இருந்த ஒண்ணு ஆச்சரியமான ஒளி. அல்லேலூயா. வரவழைத்தவருடைய புண்ணியங்களை நீங்களும் நான் அறிவிக்கணும் சொல்லி உங்களை நீ தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருக்கு என்று தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம எத்தனை பேரு ஏக்கா இந்த கணவனை கெட்டிட்டு நான் பாடுற பாடு இருக்கு பாருங்க. எத்தனை கணவன் மாறி இவ்வளவு போய் கெட்டி நான் பாடுற பாடு இருக்குன்னு எத்தனை பேர் புலம்புறோம். இதுதான் நடந்துட்டு இருக்குது. குடும்பமா இருக்கட்டும், அது குடும்பத்துல அதான் நடக்குது. சபையில நடக்குது, அதான் நடக்குது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சரி, அடுத்தபடியாக அதே ஏசாயா 43:24. நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தி ஆக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். நான் எதனால தேவனை வருத்தப்படுத்தினேன்? மல்கியா 3ஆம் அதிகாரம் 8 10 வரை வாசிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. போர் அடிக்குதோ? அல்லேலூயா. நான் எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 7:15. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதினாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. அல்லேலூயா. எத்தனை பேரு அதாவது சொல்ல சொல்லணும், சரியா? மறைப்பு அதெல்லாம் பூச்சி பூசுறதெல்லாம் கிடையாது. எத்தனை பேரு நான் தசம பாகத்துல உண்மையா இருக்கிறேன்? தசம பாகம்னால என்னன்னு தெரியாதோ? அதுதான் உண்மையா கொடுக்கறவங்க. அல்லேலூயா. எப்படி கொடுக்குறோம்? கேள்வி. எப்படி கொடுக்குறோம்? கணவன்மார் வீட்டுக்கு என்ன செய்வாங்க? மனைவிக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா மினிமம் அவ்வளோ தருவாங்களாமா? சாப்பாட்டுக்கு 200 ரூபா, 500 ரூபா. இப்போ இந்த 500 ரூபாயில இருந்து தான் அவங்க தசம பாகம் கொடுக்குறாங்க. ஆண்களுடைய முழு வருமானம் எவ்வளோ? அது ஆண்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. தசம பாகம் குறித்து ஐயா பேச மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு எதை வஞ்சிக்கிறோம், எதை அவர் சங்கடப்படுத்துகிறோம், எதனால அவர் மனசு அடைக்கப்படும்? நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு லேசான காரியம். ஏன் இந்த வரைக்கும் நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டோம், ஆனால் சில காரியங்கள் நம்ம எப்படி தான் இருக்கிறோம்? தேவன் இந்த நாட்கள் இந்த காரியம் சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், அப்படி தானே? நம்ம ஆசீர்வாதமாக தான் இருக்கிறோம். ஆனால் நான் விரும்புகிற ஆசீர்வாதம் எங்கே வரலையே. நேற்று தம்பி ஒரு ஜெப குறிப்பிட்டான். ஆண்டவர் வருக வரப்போகுது. கடைசி நாட்கள் நம்ம நிற்கிறோம், சரியா? வீடு கட்டிட்டு இருக்கவன் வருக வரப்போகுது. திடீர்னு இன்னைக்கு ஆண்டு வருக வர வீடு கட்டி இருக்க என்ன செய்வான்? உள்ள குடி போறதுக்கு முன்னாடியே வருக வந்துடும். எப்போ வரும் தெரியாது. அண்ணா சொல்ல எப்போ வருகிறோ, எப்போ வருகிறோ வருவார். நீ எல்லாத்துக்கும் எல்லா நேரத்துக்கு வேத வசனத்தை படிக்கலாம். கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கின்ற கட்ட பிரியமா இருக்கிறார். எத்தனை பேரு மனைவியுடைய கட்டாயத்துக்காக நம்ம தசம பாகம் கொடுக்கிறோம். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு 10, என் ஆலயத்தில்
ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இருக்கு? நல்லாக்கா, நல்லாக்கா. அப்பா வீடு நேற்று தான் சகோதரி பாட்டு படிச்சேன். அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே. சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கா? அல்லேலூயா. நீங்க ஆண்கள் கொடுக்குற வீட்டுக்கு கொடுக்குற வருமானத்தை அவங்க தசமமா கொடுக்குறாங்க, அவங்க உண்மையா இருக்கிறாங்க. நம்முடைய முழு வருமானம் எவ்வளவுங்கிறது ஆண்களுக்கு தெரியும். அப்ப அதுல இருந்து நான் முழுசா அந்த வாரத்தோட கிடைச்சிருக்குது, நான் தேவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி எத்தனை பேர் மனப்பூர்வமாய் கொடுக்குறோம். ஏன் நம்ம வாழ்க்கையில சங்கடம்? ஏன் நாம நினைச்ச காரியம் நடக்குது? அவர் சொல்றாரு, அவரு இருப்பு அவர் சலித்து போயிருக்கார். தேவனுடைய இருதயத்தை திருப்திப்படுத்துறதுக்கு உண்டான காரியம் இல்லை. வீடு கட்டிட்டு இருக்கவன் உள்ள போவானாங்கிறது தெரியாது. ஆனா அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? நமக்கு வீடு எங்க கட்டப்பட்டிருக்கு? அல்லேலூயா. அதுக்காச்சுட்டு என்ன இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. கொடுக்கிறவரும் அவர்தான், எடுக்கிறவரும். அல்லேலூயா. எதை எடுக்கிறாருன்னு சொல்றேன் நான், நீங்க எதுல ஆமான்னு சொல்றீங்க? கொடுக்கிறவரும் அவர்தான், ஒன்னும் இல்லாம ஓட்டாண்டி ஆக்குறதும் அவர்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஆண்டுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன். எப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய வருமானம் மருத்துவர் சாப்பிடக்கூடாது. என்ன செய்யணும்? இந்த மருத்துவர் என்னுடைய பணம் அந்நியம் பூசிக்க கூடாது. என் சரீரத்தை நீ பலப்படுத்தினு சொன்ன. அப்போ நான் ஆஸ்பத்திரி போனேன்னு டாக்டருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொன்னால் 2000 வேணும். ஒரு சில சரீரங்களை காணொலி பயந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடனே எனக்கு கூட அன்னைக்கு கூட ஒரு பையனை பார்க்கும்போது ஒரு சின்ன பயம் வந்துருச்சு. நாட்டுக்கு போகிற சொல்ல, ஆண்டவரே இந்த காரியத்துக்கு ஆஸ்பத்திரி போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை வச்சுருந்தேன். நான் ஆஸ்பத்திரி போகணுங்கிறது உங்களுக்கு சித்தம் சொன்னால் நான் போகணும். இல்லை அப்படின்னா அந்த பணம் எங்கே போகணும்? ஊழியத்துக்கு தான் பயன்படணும். அல்லேலூயா. ஏன்னா என்னுடைய வருமானத்தை அன்னி பூசிக்க கூடாது. நான் தான் சாப்பிட்டு நான் தான் திருப்தியா இருக்கணும். இங்கிட்டு கொடுத்தா இங்கிட்டு வந்துருது. அல்லேலூயா. பெற்றுக்கொண்டவர்கள் சந்தோஷமா? அல்லேலூயா. இங்கிட்டு கொடுத்தா இங்கிட்டு வந்துருது. நான் பெற்றுக்கொண்டு நம்ம சொல்றேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருதயத்தை கடினப்படுத்துகிறோம். எங்க பணத்தை கொடுத்தா இவரு அப்படி எத்தனை பேர் ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க. நான் ஆவிக்குரிய காரியத்தை சொல்ல முடியும், ஊழியக்காரங்களை குற்றப்படுத்த முடியாது. நீ ஆரம்பத்தில் எங்கள் மாமா எங்கள் அக்கா பையன் ஒருத்தங்க சர்ச்சுக்கு வந்து கூப்பிட வருவாங்க. கூப்பிட வரும்பொழுது கூட்டிட்டு போனாங்க. அவரு எங்கள் மாமா மச்சான், முறைக்கு மச்சான் போனேன். ஆனால் எனக்கு அங்கே நாட்டப்படுற காரியம் எனக்கு இல்லை. அப்படி அங்கே போடுறது கடந்து எங்கே வந்தாச்சு? அது என்னது? கிருஷ்ணராஜபுரம் வந்தாச்சு. கிருஷ்ணராஜபுரத்துக்கு எதுக்கு வந்தோம்? அங்க செஞ்சாரு, பக்கத்துல ஒரு அம்மா வச்சிருந்தாரு எனக்கு இயேசுவை பத்தி சொல்றது. அங்க இருந்த கிருஷ்ணராஜபுரத்துல இருந்தேன்னா சிலுவப்பட்டிக்கு வந்துட்டேன். ஆனா இந்த ஏரியா பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. தேவன் சொல்றார், அழைத்ததின் நோக்கம் நீ என்னுடையவர், நான் பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவர். அப்ப எங்கேயோ இருந்த நம்மளை கொண்டு வந்ததுக்கு இன்னைக்கு அந்த காரியம் சொல்ல வர்றேன். அவர் நல்லா கூலிங் கிளாஸ் தானா, நல்லா கூலிங் கிளாஸ் தானா, கார் தானா, பங்களா தானா, பிள்ளை திருமணம்னா நிறைய நகை போட்டு வாங்கிட்டு இருக்கிறாரு. இது உலகத்தின் ஆசையா பரலோக ஆசையா? இன்னைக்கு அவர் பார்த்தா கண்டுக்கவே மாட்டாரு. அன்னைக்கு ஆத்மா வேணும், ஆத்மா வேணும், ஆத்மா கூட சபையை நிறைக்கணும். குற்றப்படுத்துறதா இல்லை, சபை நிரம்பணும். இன்னைக்கு சபை வளர்ந்துட்டான்னு பாருங்க. பணம், மணி, உங்களோட பணத்தை கேட்டாங்களா? தேவன் வசனம் அப்படிதான் சொல்லுது. நான் ஆரம்ப நாட்கள்ல 10 ரூபாய் தவிர வாங்கி போட மாட்டேன். அது அங்கேயும் அப்படிதான் இங்கேயும் அப்படிதான். ஆண்டவர் என்னோட பிரதிட்சமா பேசின வார்த்தை இந்த வார்த்தை. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும்
நான் உன்னை ஆசீர்வதிக்காமல் இருப்பேன் என்று என்னை சோதிச்சு பாரு அப்படின்னார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவ வார்த்தையை கேட்குறீங்க? ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையின் வாசல் ஜெப வீட்டுல தேவன் உங்களை என்னையும் அவர் ரத்தத்தை சிந்தி தான் மீட்டெடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை அடிக்கிறவங்க சொன்னாங்க, நான் இப்படிதான் அன்னைக்கு நம்ம பேசும்போது ஒரு சில காரியங்கள் எடுத்து காட்டினாங்கல்ல, வார்த்தை கொண்டு தான் காட்டினாங்க. ஆனா நம்ம பார்வை எப்படி இருக்கிறது? அதான் அண்ணா எனக்கு கையில் தரப்பண்ணு சொன்னாங்க, நீங்க தர பணத்தை வச்சு பிரின்சி கல்யாணத்தை எடுக்கிறதோ மாட மாலை கட்டுறதுக்கோ இல்லை, தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீ என்ன சோதிச்சு பாருங்கிறார். எத்தனை பேர் நம்ம தசம பாகத்தில் உண்மையா இருக்கும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தசம பாகம் எத்தனை பேர் உண்மையா இருக்கிறோம்? உண்மையா இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுத்து அவரு கேட்கதான் சொல்றாரு. கொடுக்கலையா? கொடுக்காம யார்ட்டையும் கேட்கலையா? ஹல்லேலூயா. அப்ப எதனால நீ என்ன வஞ்சிக்கிறார்? தேவனை ஏன் வஞ்சிக்கிறார்? எதனால நீ என்ன வஞ்சிக்கிறார்? ஹல்லேலூயா. நம்ம கேட்ட நேரம்லாம் கொடுத்துட்டா ஏசப்பா நல்லவர், கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு போமே அப்படி நடத்தினா ஏசப்பா ஷோ ஆண்டவர் இவருக்கு நான் சொல்லுவேன், தேவ சொந்தம் நின்று சொல்லுவேன், தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. எல்லாரும் இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய கணவன் அப்படி நம்ம சொல்லுவோம். ஆனா அவர் சொல்றாரு, நீ என்னுடையவர், நீங்கள் நான் அவருடையவர். ஹல்லேலூயா. அப்போ அவருடையதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? அவருடைய எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும். ஆனா அவருக்காக நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். நம்ம பெருமா செய்ய பாட்டு பாரு, உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமா, ஒன்ன கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா. ஹல்லேலூயா. நம்ம வழி 1 மணி நேரம் தேவ சமூகத்துல நமக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடன் பிரச்சனை மாறல. எத்தனை பேர் நான் கடன் பிரச்சனையே இல்லாம இருக்கிறேன்னு சொல்றோம்? ஹல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. சரோஜமா மட்டும்தான் கடன் பிரச்சனை இல்லாம இருக்கும், முதல்ல கடனோட இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய வசனம் சொல்லி, நீ அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காது இருப்பாய். உடனே சொல்லுவோம், தேவன் இந்த காரியத்தை வாழ்க்கை அனுபவிக்க போய் தான் நான் கடனாளி ஆயிட்டேன். யார் மேல தூக்கி போட்டுருவோம்? தேவன் மேல தூக்கி என்ன செஞ்சிருவோம்? பழித்துக்கு அவங்க மேல போட்டுருவோம். ஹல்லேலூயா. தேவன் தரலையா? எவ்வளவு நம்ம ஒன்று அதை பகிரங்கமாக சொல்றதுனால ஒன்றும் இல்லை, அடிச்சாலும் பரவாயில்ல. எத்தனை பேர் கடன் வாங்கியிருக்கிறதுனால வட்டிக்காரங்களுக்கு சரியா வட்டி கொண்டு மாசம் மாசம் கொடுத்துருவீங்க. லோன்காரங்களுக்கு எத்தனை பேர் கரெக்டா அந்த வர்றதுக்கு முன்னாடியே கொடுத்துறீங்க. அதுக்கெல்லாம் யார் பேச தரா? அவருக்கு மட்டும் கொடுக்க. ஹல்லேலூயா. அவருக்கு மட்டும் கொடுக்க தந்தவருங்க, அவர் தந்தாரு. நம்ம வசனத்தை அறியாத வரைக்கும், அறியாத காலத்தில் அறியாத போல இருந்தாரு. இப்ப நல்ல வசனத்தை அறிஞ்சிட்டோம். அதான் கேட்டேன், புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? மல்கியா புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? பழைய ஏற்பாடு. ஹல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை மாத்திரம் அதை சொல்லி முடிச்சோம். அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளும். அனினியா அந்த காரியம் எல்லாருக்கும் தெரியும் தானே? தெரியும் தானே? எதை வந்துச்சா வாசிக்கிறோமா? வாசிச்சுட்டு அதில் 1லிருந்து 11 வரைக்கும் போகும். இது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? இது எல்லாம் நீங்க தெரிந்தது. வஞ்சித்து வச்சனால என்ன நடந்துச்சு? ஹல்லேலூயா. வஞ்சித்து வச்சனால என்ன, 2 பேரும் என்ன போயிட்டாங்க? தேவன் தெரியாதோ? நம்ம தசம பாகத்துல தேவன் கொடுக்குற காரியத்துல கொடுக்கறது தேவன் தெரியுமா தெரியாது? சில காரியம் தேவனே நமக்கு என்ன செய்வாங்க? இங்க கொடுக்கலா கொடுக்கலையா? நமக்கு 1000 ரூபா 1000 ரூபா கொடுத்தா கொடுத்துருவோம். 1 லட்சம் கொடுத்தா 1 லட்சம் ரூபா கொடுத்தா
அதை இப்படி 10,000 கொடுத்த ஊழியக்காரர் வளர்ந்துருவார்ல. இதுல உண்மையா இருக்கணும் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இதை நீங்க கொடுத்து பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கலைன்னா என்ன கேளுங்க சொல்றேன். இங்க கொடுத்தா இப்படி கொடுத்த அடுத்த செகண்ட் வாங்கிடுறாங்க. அல்லேலூயா. உதாரத்துவமா கொடுக்கணும், சங்கடத்தோட. 100 ரூபா கொடுத்துடலாம், அதை எப்படிப்பா 10,000 ரூபாய் எப்படிப்பா கொடுக்க முடியும்? 1 லட்சம் ரூபா தான் நிறைய பேர் பொருத்தனை பண்ணியிருக்கீங்க, எனக்கு தெரியாது, நான் சொல்றதுனால சொல்றேன். ஆண்டவரே இதை செய்யும், நான் இதை செய்கிறேன், அப்படிதான் பொருத்தனை பண்ணியிருக்கீங்க. இல்லையா? அப்படிதான் பொருத்தனை பண்ணியிருக்கீங்க. அப்ப எப்படி பொருத்தனை பண்ணியிருக்கீங்க? நானும் பொருத்தனை பண்ணலப்பா, என்ன பொருத்தனை பண்ணா செய்யணும், தரலையா? நீங்க உங்க இதுல தேவனுக்குன்னு செய்யறது நினைச்சது உங்களுக்கு எனக்கு தெரியாது. இல்லையா? அப்ப இந்த காரியம் அவர்கிட்ட ஒண்ணு போய் நிற்கிறோம், இதை செய்யும், நான் செய்யறேன், அடுத்து நான் செய்யறேன், நீ செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? அப்படி பொருத்தனை பண்ணியிருக்கோமா? பேசுங்க, இப்ப பேசுங்க. அல்லேலூயா. அப்போ நீங்க எப்படி பொருத்தனை பண்ணிருக்கீங்களோ அந்த இருதயத்தின் நினைவுகளை அறிந்தவர் கர்த்தரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இங்க வஞ்சிக்கப்பட்டாங்களே, பணத்தை ஒழிச்சு வச்சாங்களே, காணாட்சி வித்த காசை ஒழிச்சு வச்சாங்களே, அப்ப இவங்களை கொல்லப்பட்டது போல நாம கொன்றலாமா? கொன்றலாமா? இது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? புதிய ஏற்பாடு. அப்ப கை கொள்ளணும்ல, கை கொள்றோமா? ஒரு வசனம் வருது, எனக்கு முழுசா நான் சொல்ல தெரியாது. அற்ப விசுவாசிகளே, நாளைக்கு அந்த அடுப்புல அல்லேலூயா. அப்ப என்ன இல்ல, கடன் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு, ஆனா தேவ சமூகத்தை போய் கேட்டு வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை. அல்லேலூயா. எங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாமல ஓடி ஓடி வரோம். அப்பா வீட்டுக்கு போனா 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தேவ சமூகத்துல வசனத்தோட போயிடுவோம். நம்ம யோபு குறிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க. யோபுவின் மனைவி ஆஸ்தி நகை நட்டு எல்லாத்தையும் அந்த அம்மா அனுபவிச்சிச்சு. கொஞ்சம் எல்லாம் போன உடனே அந்த அம்மாவோட இருந்துச்சு, நீலாம் வாழவா செத்து தொலைஞ்ச என்ன? அல்லேலூயா. கணவர் சலித்து போனார், மனைவி சலித்து போகிறார். அல்லேலூயா. இதே போல நம்முடைய தேவனுடைய இருதயம் எத்தனை பேர் யாரை குற்றப்படுத்த முடியாத அல்ல. யோபு சொல்றாருல, ஒரே நாள்ல எல்லாம் போயிடுது. அப்போ யார் சொன்ன அந்த காரியம்? யாரோ சொன்னாங்க, நடந்துச்சு. அவர் இருதயத்துல இருந்து சொல்லியிருப்பாரா? என் பிள்ளைகளே சாகட்டும், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தர் நான் கவின்னு நினைக்கிறேன். நீதான் சொன்ன, கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புரியுதா நான் சொல்ல வர்றது? உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. நான் கர்த்தருக்குன்னு சொல்லி செஞ்சுட்டேன், பொறுத்துட்டு பண்ணிட்டேன். எனக்கு அப்பதான் அப்பா என்ன செய்வாரு? செக் பண்ணுவார் நம்மள. இன்னைக்கு என்ன செய்வா? செக் பண்ணுவாரு. அப்படி செக் பண்ணும் பொழுது நான் அந்த காரியத்தை உண்மையா இருக்கிறேன்னா, அல்லேலூயா, எனக்கு கொடுக்குறாரு. உடனே செஞ்சு நம்ம அந்தந்த காரியம்லாம் முடிச்சுட்டு தொடச்சி அப்படி அப்புறமா வெப்ப போட்டுக்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் வாரத்துல திங்கக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் கடலுக்கு போறாங்க, மற்ற வேலைகளுக்கு போற ஆட்கள் இருக்காங்க. இங்க ஒரு வருமானம் வந்தா பரவாயில்ல, அங்க நிறைய வீட்டுல 2 வருமானம் வருது. அவர் 2 தசம வரணும்ல. எத்தனை பேர் மகளிர் ரூபாய் எடுத்து தசம கொடுக்குறோம்? அவ போடுறது 1000 ரூபாய், நான் அதையும் கொடுத்துட்டா என்ன செய்ய? தசம பாவம். உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய் உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. நம்ம சந்தோஷமா கொடுக்கணும். கொடுத்துட்டு ஐயோ நான் இதுக்குன்னு வச்சிருந்தேன், இவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. மனசுல எந்த ஒரு காரியமும் இல்லாம நம்ம தேவனுக்கு என்று கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதுல இருந்து தான் செய்வாரு, தேவன் ஆசீர்வதிப்பார். நான் ஒரு காரியத்தை சொல்றேன்,
நீங்கள் அழணுன்னா அழுங்க, சிரிக்கணும்னா சிரிங்க. தேவன் இந்த சான்று நிப்பாட்டுவதற்கு எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அல்லேலூயா. நான் கொண்ட மேன்மைகள் எல்லாம் அவர் கரத்தின் ஈவு. அண்ணன் சொன்னாங்க, ஆரம்பிச்ச நாள்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும் தான். நடந்து வந்த பாதைகள் எல்லாம் கர்த்தர் மாத்திரம் கூட இருந்தார். வார்த்தை கற்று தந்தார். மற்றவங்க போல எனக்கு பைபிளை படித்து அதை தியானிச்சு அப்படிலாம் எனக்கு புரியாது, எனக்கு போகாது. தேவனுடைய வார்த்தையை வழிபடுத்து நான் கேட்டு இது இப்படி தான் செய்யணும், இப்போ இந்த காரியத்தை தேடி அதுக்காக நான் செய்கிறேன். ஆனால் இந்த காரியம் இல்லைப்பா, இப்படி இருக்குப்பா, நான் என்ன செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லி தேவ சொல்லிட்டு போய் கேட்பேன். இன்னைக்கு கூட அண்ணா வார்த்தை கொடுன்னு சொல்லும்பொழுது எனக்கு ஒன்றுமே முடியல, பயம். ஏன் அப்படின்னா நம்ம மக்களை பற்றி நமக்கு தான் தெரியும். அல்லேலூயா. நம்மளை பற்றி கர்த்தருக்கு நல்லா தெரியும், உங்களை பற்றி எனக்கு தெரியாமல் இருக்குமா? அல்லேலூயா. அல்லேலூயா. இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். உங்க எல்லாரையும் பற்றி நானே அறிஞ்சிருப்பேன், அப்போ கர்த்தர் எப்படி அறிஞ்சிருப்பார்? அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளை கேட்குறாங்க, கர்த்தர் கொடுத்த பிள்ளைங்க, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை எல்லாமே என் கணவர் தான் அப்படி சொல்லி ஆசையா வாழ்க்கை நாட்கள் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்கள் இருந்து நான் துன்பம் கிடையாது, நெருக்கம் கிடையாது. அம்மா வீட்டில் கஷ்டம், அம்மா வீட்டில் சாப்பாடு இருக்காது, ஆனால் வெளியில் மேக்கப்பு குறையே இருக்காது, சாப்பாடு இருக்காது. 4 நாள் ஆட்டு கூத்துற கஞ்சி பேக்கில் புழிஞ்சு வச்சு கொண்டு போனால் என்னுடைய வெளியே தோற்றமும் அழகாக இருக்கும், வெளி தோற்றம் அழகாக இருக்கும். பார்த்தா 10 பேர் மயங்கி விழுந்துருவாங்க. எங்கள் பாப்பா சொல்லுவா, உன்னை பார்த்து எங்கள் அப்பா விரும்பலவனிய உன் முடிய பார்த்தா விரும்பினார். அல்லேலூயா. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்கள் இருந்து நான் சொல்லுவேன், துன்பத்தை தவிர எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. கொஞ்ச நாட்கள் தான், ஒரு 12 வருஷம்தான் ஒரு சந்தோஷம். இந்த 12 வருஷத்துல நான் யார் இடத்துல அன்பை பெற்றுக்கொள்ளும் தெரியுமா? அன்பில் பழகணும் தெரியுமா? என் கணவர் இடத்துல. எனக்கு அன்புனா என்னன்னே தெரியாது. நான் பார்த்தது எல்லாம் அண்ணன் அழகா சொன்னாங்க. அன்னைக்கு நோட்டு புக்கு எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தார். எல்லாம் பார்த்துலையும் எப்படி நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பள்ளியெடுத்து கொண்டு வந்தார். ஆனால் அப்பாவுடைய உள்ள ஆழம் என் பிள்ளை படிச்சு கொண்டு வரணும்னு சொல்லி அந்த இதில் வேர்வை கிழிஞ்ச ட்ரௌசர் அப்படி வந்தார். ஆனால் பிள்ளைக்கு எப்பா தனியாக கொண்டு தந்துக்கலாம்ல, ஏன்ப்பா 4 பேர் மத்திய கேவலப்படுத்துற மாதிரி வந்திருக்கேன்னு மனசுக்குள்ளே நினச்சாங்களா? நானும் இந்த மாதிரி நிறைய நினச்சிருக்கேன். இந்த அம்மா வயிற்று வந்து பிறந்துட்டேனே. 8 பேர் எங்கள் அம்மா அப்பா சேர்த்து 10 பேர், 10 பேருக்கு சாப்பாடு வைக்கணும். வழி இல்லை. நம்ம சாயங்காலம் போய் தாப்பளி விற்றுட்டு வந்து தான் சாப்பாடு போடுவாங்க. அந்த சாப்பாடுக்கு அடிப்படை சண்டை வரும். ஏன் அப்படின்னா அவ்வளோதான், இருக்கிறத வச்சு தான் சாப்பிடணும். நான் விவரம் தெரிஞ்ச நாட்களில் வீட்டில் ரொம்ப கஷ்டம். வயசு வந்தப்பறம் வேலைக்கு போகலாம், விடிய காலம் எந்திரிச்சு மாவாட்டுவோம், வடைக்கு அரைச்சி இட்லிக்கு அரைச்சி எல்லாத்துக்கும் அரைச்சி கொடுத்துட்டு சாப்பாடு இல்லாமல் தான் வேலைக்கு போவோம். எத்தனை நாள் பசி பட்டினி தெரியுமா? ஜீவன் இருக்கு. அல்ல கொஞ்ச நாள் எந்த அளவுக்கு எங்கள் அம்மா வீட்டில் சாப்பாட்டு வழி இல்லாமல் இருந்தேன். அதுக்கு இருக்க சொல்லலை, ஏன்னா எங்கள் அம்மாவுடைய வறுமை. எங்கள் அம்மாவோட கேட்டேன், போய் உன் வயிற்றுலன்னு பிறந்திருக்கேன் பாரு. எங்கள் அப்பா நல்லா அழகாக இருப்பார். நீங்கள் பாப்பா சொன்னால் எங்கள் அப்பா வீட்டுக்கு சிரிப்பா. இப்போ பார்த்தா நல்லா இருக்க மாட்டார். அவர் கல்யாணம் முடிஞ்ச ஃபோட்டோ நான் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருப்பார். ஆனால் நான் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் செய்வன குழந்தை மண்டையில் வழுக்கு விழுந்து போச்சு, முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஏதாவது ஒரு இடத்துல எங்கள் அப்பா வந்து என்னன்னா, ஷோ இந்த அழகு முகத்தை காட்டுறதுக்கு வந்துட்டாரியா அப்படின்னு நினச்சிருக்கேன். அந்த அப்பா வயிற்றுல தானே நான் பிறந்தேன். அந்த அப்பா தானே அந்த அப்பா தானே எனக்கு பெற்றாரு, அம்மா தான் பெற்றாங்க. காரணம் அவர் தானே. கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு, கணவருடைய அரவணைப்பு. எங்கள் அம்மா ஜெபிக்கும் போது நான் ஏன் சொல்ல வர தெரியுமா?
தாயின் கற்பத்துல உருவாகும் பெயர் சொல்லி தெரியாது. அண்ணால குறிச்சு நம்ம வாசிக்கிறோம். குழந்தை இல்ல, சக்களத்தை ஈசிரா வேதனைப்படுத்துறா. அது வரைக்கும் எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பா. தேவசமத்து போனா, எடுத்து ஊற்றி கொடுத்தா. என்ன செஞ்சா? சாமுவேல் என்ற பிள்ளையாடனை தேவன் கொடுத்து அவருடைய கொம்பை தேவன் என்ன செஞ்சார்? உயர்த்தினார் என்று சொல்லி மகிழ்கிறார். இந்த நாட்கள்ல நான் சொல்ல வர காரியம் என்னன்னா, இந்த எங்க வீட்டுக்காரங்க சொல்ற நீ என்னுடையவர், எனக்குரியவர் அப்படின்னு சொல்றதுல அவர் வைராக்கியம் உள்ளவர். அக்கா சொன்னேன், என் கணவரை என்னை விட்டு தூரப்படுத்தினதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி கொண்டு போகல அப்படின்னு சொன்னா உங்க முன்னாடி நான் நின்று இருக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் போய் ஆண்டு சமூகத்தை கேட்பேன், ஏன் ஆண்டவரே கொஞ்ச காலம் தானே, எனக்கும் நிறைய ஆசைகளோட அநேக கனவுகளோட நான் வந்து வாழ வந்திருப்பேங்க, கொஞ்ச நாள் தானா அன்பு, கொஞ்ச நாள் தானே அந்த அன்பு. அந்த அன்பை தொலைச்சிட்டு 3 வருஷமா தேவ சந்தில கேள்வி கேட்டுட்டே தான் இருந்தேன். ஏன் எனக்கு செஞ்சீங்க, ஏன் எனக்கு செஞ்சீங்க சொன்ன 2 மணி நேரம் நல்லா அவர் பிரியப்பட உட்காந்து பேசுவோம். என்ன பேசுவோம்னு கேட்டீங்களா? என்ன பேசுவோம்னு கேட்டீங்களா? ஏன் லவ் பண்ணும்போது பேசணும்ல. கல்யாணம் 2 பிள்ளை, இப்போ 4 பிள்ளை. நான் 2 பிள்ளை இல்லை, 4 பிள்ளை. தெரியுமா உங்களுக்கு? இப்போ இருக்க 2 பிள்ளைங்க, 2 பையன் இறந்துட்டான், 4 பிள்ளை. 4 பிள்ளை பெற்றதுக்கு அப்புறமும் நானும் அவரும் இப்படி தான் இருப்போம். அதான் என்ன எப்பா சாகு வந்துச்சுன்னா சேர்த்து கூட்டிகிட்டு இருந்தப்பா, அந்த உலகத்தில் நான் வாழ முடியாதுப்பா, பயமா இருக்குப்பா அப்படின்னு நான் தேவசத்துக்கு அழுவேன். ஏன் அந்த உலகத்தின் காரியங்கள் என்னை பயமுறுத்தியது. காரியங்கள் உறவுகள் ஒரு பக்கம். தேவசந்தரி அண்ணா சக்களத்தை சொன்னா, அதை கேட்டு துக்கப்பட்டுட்டே இருந்தா. ஒரு நாள் வந்துச்சு, தேவசந்தரி எழுதி போனா. நான் இன்னைக்கு சொல்லுவேன், இந்த நெருக்கம், இந்த உபத்திரவம் என் தேவனோட பிரிக்க அல்ல, தேவனோட ஊன்ற கட்டியது. அல்லேலூயா. அவரோட ஊன்ற கட்டப்பட்டேன். அப்போ நான் அன்னைக்கு பண்ண ஜெபம் அது நியாயமான ஜெபமா இருந்துச்சு. எனக்கு தெரியாது எப்படி ஏசப்பட பேசணும், எப்படி அவரை அநேக நாள் காயத்தாப்படுத்திருக்கிறேன். ஏன் செஞ்சீங்க? இதனால ஓரம் எத்தனை பேர் குடும்பமா போறா, எத்தனை பேர் பிள்ளை குட்டியோட போறா, புருஷனோட போறா, நான் மட்டும் தனியா போறேனே. ஆண்டுகிட்ட 3 வருஷம் நான் கேள்வி கேட்டிருக்கேன், ஒண்ணுமே சொல்லலை. அல்லேலூயா. 3 வருஷம் நான் கேள்வி கேட்டிருக்கேன் ஆண்டவர்கிட்ட. நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பரலோகம். நான் கேட்டேன், ஆண்டவரே அவங்க படுத்துருக்க இடத்துல ஆள் இல்லை, என் பிள்ளை இந்த கேள்வி கேட்குது, நான் என்ன பதில் சொல்லுவேன்? அப்பா எங்க கேள்வி கேட்குது, நான் என்ன பதில் சொல்லுவேன்? எனக்கு தெரியாதுங்க, உலகத்துல தெரியாது, இன்னும் தெரியாது. ஆனா இப்ப நான் அன்னைக்கு இது ஜபம்னா அவர்கிட்ட குறை தான் சொன்னேன், எனக்குரிய காரணத்தை தான் நான் கேட்டேன். ஆனா இப்போ ஆண் சமூகத்தில் கேட்டு வந்து படுத்தாலும் அடுத்த செகண்ட் பரலோகம் இறங்கி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகம் இறங்கி வந்து பேசும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை தான், என்ன தெரியுமா? அது ஒண்ணுதான் மனக்கண்ணே திறக்கப்பட்டுச்சு. 3 வருஷமும் ஏன் செஞ்சீங்க, எதுக்கு செஞ்சீங்க, எனக்கு இப்படி செய்யலாமா, நான் என்னத்தை குற்றத்தை கண்டுபிடித்தேன், என்ன குற்றம் கண்டுபிடித்தேன், ஏன் என்னை வாழ்க்கை இப்படி செஞ்சேன்னு நானும் நிறைய கேள்வி கேட்டேன். அன்னைக்கு நான் கேள்விக்கிட்டேன், அதே இது வாய் தான் இன்னைக்கு சொல்லுது, கர்த்தர் அந்த காரியத்தை செய்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் அப்படி செய்யலை அப்படின்னா தேவ பரலோக ராஜ்யம் எனக்காக இறங்கி வந்து பேசார். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை, பயப்படாத, நீ கலங்காத, திகையார், நான் உன் தேவன். அல்லேலூயா. முதல்ல வந்தது நான் பயந்து வாழ்ந்தேன். பக்கத்து வீட்டில் யாரும் இறக்கி வச்சுருவாங்களோ, நான் தனியா இருக்கிறேனே. ஆனால் தேவன் செஞ்சாரு, பக்க பலமா ஒருத்த தொட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன். நான் சந்தர்ப்பம் அமைஞ்சிச்சுன்னா நீங்க அழுகுறீங்க, ஒன்னே ஒண்ணுதான், தேவன் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. அவருடைய இருதயத்தை மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க. நீ பயப்படாத, நான் உன் தேவன், நான் முதல்ல பலப்படுத்துவேன், நான் சகாயம் பண்ணுவேன், என் நீதி வழிகாட்டணும், உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. ஆண்டு சொன்ன இன்னொரு காரியம் மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். தேவன் என்ன அழைச்ச காரியம் எனக்கு தெரியாது, இது என்னுடைய ஊழிய அழைப்புதான் தெரியாது. ஆனா தேவன் என்னோடு முதல் அண்ணன் அன்னைக்கு சொன்னதுனால
இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன என்னுடைய என்னோட பேசுன வார்த்தை நான் சொல்றேன். அல்லேலூயா. 49 ஏசாயா 49 எடுத்துட்டீங்களா? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் வாசிட்டு வர வர பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 21 சொல்லப்பட்டிருக்குது. அப்பொழுது நீ இவர்களை எனக்கு பிறப்பித்தவன் யார்? நான் பிள்ளைகள் அற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே, இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேன், இவர்கள் எங்கிருந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எனக்கு தெரியாது. அண்ணன் சொன்னாங்க, ஆண்டவர் இப்படித்தான் நீ அழைச்சாரு, இப்படிதான் நினைச்சாரு, இந்த காரியம் சொன்னார், அதன்படி தான் நான் சில ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, நான் ஆண்டவர் சொன்ன காரியம் என்னன்னா, ஆண்டவரே இந்த பிள்ளைங்க எப்படி வளர்க்க போறேன்? நான் என் பிள்ளைங்க சொல்றேன், இந்த பிள்ளைங்க எப்படி வளர்க்க போறேன்? இந்த பிள்ளைங்க என்னத்தை செய்ய போறேன்? ஒன்றும் இல்லைன்னு புரியுதா? நான் ஒன்றியாக விடப்பட்டிருந்தேன். என் தேவனோ என்னை சந்திக்கும்படியாக இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளைங்க வாலிபம் ஆயிட்டாங்க. உங்களுக்கு முன்னாடி தான் இருக்காங்க. என் வளர்த்தது யார்? என் பிள்ளைகளை வளர்த்தது யார்? உங்களுக்கு தான் கேட்குறேன். அல்லேலூயா. யாராவது தரமாட்டாங்களா? இங்கேருந்து ஒத்தாசை வந்துடாதா? இங்கேருந்து ஒத்தாசை வந்துடாதா? அநேக நாட்டில் ஏன் இருக்கிறேன். எல்லா எல்லாருடைய வாழ்க்கையை கொடுக்குற கரத்தை எல்லாம் தடை அடைச்சு போட்டாரு. ஏன்னா நீ எனக்குரியவள், நீ என்னுடையவள், நீ என்னுடைய சொத்து, ஒன்று நான் தான் பராமரிப்பேன், உனக்கு உதவி நான் தான் செய்வேன், வேற யார் செஞ்சாலும் சொல்லி காட்டுவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் பிள்ளைங்க நல்லா கண்மணி எப்படி இருக்காங்க? எப்படி வந்தாங்க? ஒன்னே ஒன்று தெரியும், எங்கள் அம்மா ஆராய்ச்சி அந்த நாட்களில் நான் தான் வில்லி. எப்படி தெரியுமா? செவம் பண்ணா ஷோ வேற வேலையை லொடன்னு பேசிக்கிட்டே இருக்க, தூரம் ஒதுங்கு சாமத்தில் பேசினா. இன்னைக்கு ஒன்னே ஒன்று தெரியும், அன்னைக்கு நான் எங்கள் அம்மா பேசினேன், ஒன்னே ஒன்று சொன்னேன், எங்கள் ஊழிய ஆராதனைக்கு வரல, சும்மா இருமா உங்கள் ஊழியக்காரட்டு வரேன், மைக்கை பிடிச்சி உன் மண்டையில் அடிக்க வைப்பேன், கிரைண்டரை கல்லை தூக்கி போட்டு நீ ஆராதனை கூட்டி போக பார்ப்பாங்க. போடு நீ போட்டு கொள்ளு, நான் போட்டு நான் போட்டு கொள்ளு செத்துருவில்ல, எப்படி வர முடியும்? இதே வேகத்தோட போ, முன்னாடி போ, நான் வரேன் பின்னாடி வரேன், அடிச்சிட்டில போ. இப்படிதான் நீ ஆராய்ச்சி வர சொன்னா பாஸ்டர் நான் கேட்பேன், உங்க முன்னாடி நிற்கிறேன். புரியுதா? ஊழியக்காரன் இப்படி அடிச்சு எடுத்துட்டு சொன்னா அடிக்கணும், கொடுமைப்படுத்தா சொன்னா கிரெடிட் கார்டு போட்டு கொள்ளவா செஞ்சா அது எந்த ஊழியக்காரன்? அவ்வளவு பேருடைய ரட்சிப்புக்கு பயந்து எங்க அக்கா தங்கச்சி சபைக்கு போவாங்க. நான் மட்டும் போவேன், நான் மட்டும் அந்த டெரர் தான், அந்த டெரரை தான் இங்கே பிடிச்சி வச்சுட்டேன். அப்பா யாரு? உலகம் எவ்வளவோ அனுபவிக்குது, அதெல்லாம் அவர் கொடுத்தது, நான் அனுபவிக்கிறது எங்கள் அப்பா தந்தது. அல்லேலூயா. எல்லாமே பாப்பா சொல்லுவாங்க, ஏமா திடீர்னு நான் செத்து போயிட்டே செய்த, கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் தான் தந்தாரு, கணவர் அவர் தான் தந்தாரு, தந்தவர் என்ன செஞ்சாரு? இவளை இப்படி விட்டா, ஏன்னா காக்காக்கு 4 காலுன்னா நான் 4 கால், ஆமையா 4 காலுன்னு சொல்லுவேன், பயந்து கிடையாது, அவர் மேல உள்ள மரியாதை. சொல்ல முடியுமா? இல்லை வெங்கப்பயிர 4 கால் அறிவு இருக்குன்னு பேசுகிறேன். இப்போ உள்ள பெண்கள் அப்படிதான் பேசுகிறேன். அல்லேலூயா. நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. கொஞ்சம் கண்களை மூடி ஒரு சில பாட்டு. அல்லேலூயா. அப்பா ஏசப்பா மேல இத்தனை பாசமா, முழங்கால் பண்ணிட்டு பாடுங்க. அப்பா ஏசப்பா என் மேல இத்தனை பாசமா, என்னை அழ வைக்க 1000 பேருண்டு, குறை சொல்ல உதடுகளும் உண்டு, என்னை அழ வைக்க
சொல்ல உதடுகளும் உண்டு. அழாதே என்று சொல்ல யாரும் இல்லப்பா. அழாதே என்று சொல்ல யாரும் இல்லப்பா. நீங்க சொன்னத நான் பார்க்கலப்பா. நீங்க சொன்னத நான் எதிர்பார்க்கலப்பா. மக்களின் பாதையில் நடக்க வைத்தீரே. உடைந்த நேரத்தில் என் பக்கத்தில் நின்றீரே. மக்களின் பாதையில் நடக்க வைத்தீரே. உடைந்த நேரத்தில் என் பக்கத்தில் நின்றீரே. என் மேல பாசம் வைத்தியதனா என்னையும் கண்டீரை எதனா. என் மேல பாசம் வைத்தியதனா என்னையும் கண்டீரை